சரி, உபாகமம் எழுதின புஸ்தகம் 28:8. களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? களஞ்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பரலோகத்தில் இருக்கிற களஞ்சியமா, இல்லது நம் பூலோகத்திலே நாம் வாழுகிற நம்முடைய இருதயமா, அல்லது நம்முடைய வீடா? எதற்கு? களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப நான் கையிடுறது எங்க? கையிட்டு வேலையை ஆசீர்வதிக்கிறாரு. எதுக்கு? உலகத்திலே வாழுகிற நமக்கு, உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நமக்கு, நாம் எதை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை பண்ணும்படியாக, அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் விசுவாசித்திருப்பேன், ஆனால் என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பி இருக்கும். நான் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஏன்னா இந்த வார்த்தையை நான் வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணல, மறந்துட்டேன், நான் கேட்கல. அதனால எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். நான் யாரையும் குற்றப்படுத்தலை. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு எல்லாமே நிரந்தரமா அப்படியே தான் இருக்கா? முழுமையான ஆசீர்வாதமா இருக்கா? இதுன்னா இல்லை. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, நான் இது நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்து இருப்போம். மறுபடியுமா இதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை மறுபடியுமா எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நாம் எந்த தேசத்திலே இருக்கிறோம்? நாம் இந்த தேசத்திலே. அப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, பரலோகத்துல போன பிறகு அங்க நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, அல்லது பரலோகத்துல தான் நமக்கு தங்கமயமான ரோடு உண்டு, அங்க தங்க தட்டு உண்டு, அங்க ஜீவ கிரீடம் உனக்காக வைத்திருக்கிறேன், பரலோகத்தில் இடம் உண்டு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன், அங்கதான் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம். இல்ல, பரலோகத்தில் இருக்கிற அதே பேட்டர்ன் தான் பூலோகத்திலையும் இருக்கு. அல்லேலூயா. நம்புறோமா? நம்புங்க, விசுவாசிங்க. அங்க என்ன ஆசீர்வாதம் இங்க நீ அனுபவிக்காம அங்க போய் செத்த பிறகு நான் போய் அதை அனுபவிக்க போறேன்றது தவறான காரியம். உனக்கு கொடுக்கும் இந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்னா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று நம்பி அனுதினமும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் அனுதினமும் அவரை நான் துதிக்கிறவர்களாகவும் காணப்படும் பொழுது நான் கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஸ்தோத்திர பலிகள் பெருக பெருக ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதத்திலே வாசிங்க, 23ஆம் சங்கீதம் 23:22 நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். அப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னா எதற்கு மகிமைப்படுத்துகிறோம்? எதற்கு ஸ்தோத்திர பலியிடுகிறோம்? தேங்க்ஸ். அனுதினமும் நான் காலையில எந்திரிச்சு நான் வெளியே போனேன், எனக்கு தேவன் என்னை போக்கியும் வரத்தையும் என்னை பாதுகாத்தார். நான் இரவில வந்தேன், அல்லது நான் போய் நான் எந்த வேலைக்காய் போனோம் அந்த வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இதை நான் விசுவாசித்து என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை நான் நடக்கும் போதும், உட்காரும் போதும், அமரும் போதும், நான் படுத்துக்கொள்ளும் எல்லா சூழ்நிலையும் அவரை நான் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த இந்த தேசத்திலே என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கும்படியாக தான் கர்த்தர் எனக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். நீ பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆதியாகமத்திலே நீங்கள் ஒன்றை பார்க்க, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஆதியாகமத்திலே தேவன் மச்சங்களை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது இல்ல, மச்சங்களை உண்டாக்கின பிறகு அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆசீர்வதித்தது இது ஏன் சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு கடல்ல எடுத்துக்கங்க அல்லது ஆறுகள் எடுத்துங்க, மச்சங்களை அவர் உருவாக்குனது எவ்வளோ? நிறையவா? கொஞ்சம் தான் உருவாக்கினார். அவர் இருந்த அந்த தோட்டத்துல உருவாக்குனது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தை உருவாக்கி பழுக, அதாவது ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அதை ஆசீர்வதித்தார் என்று. ஆசீர்வதித்த பிறகு இன்னைக்கு ஸ்ரீலங்கால வலைய போடுறான், அங்க வலைய போடுறான், உலகம் முழுவதும் வலை போட்டு கொண்டே தான் இருக்கான். ஆனால் பிடிக்க பிடிக்க ஆசீர்வாதம் குறையாது என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், அது பெருகி கொண்டே தான் இருக்கும். அது நீ என்ன வலை போட்டு என்னதான் பிடிச்சு எல்லாம் இது பண்ண முடியலாம்னு நினைச்சாலும் அது முடியல, அது பெருகிக் கொண்டேதான். அதுதான் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்றா, நம்ம யார் என்ன வலை போட்டு என்னை தடுக்க நினைத்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்படாது. அது நான் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும், அது பெருகி கொண்டே தான் இருக்கும், அந்த நன்மை எனக்கு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் ஆதியாகமத்தில் அவர் சொல்லிட்டார்.
அப்ப நான் அதை விசுவாசிக்கணும். அப்ப இங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது என்று சொல்லப்படுது. அப்ப களஞ்சியங்கள் கையிடும் வேலையில எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுன்னா அதற்கு 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்ப உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுதுதான் நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க, நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை அவன் இடத்துல செய்யன்னு சொல்றன்னா அந்த காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தால், அவன் அதை செய்தானா, அடுத்தது அவனுக்கு தேவையானதை பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணுவோம்? உடனே அதை கொடுப்போம், அதை செய்து கொடுப்போம். அவன் கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சொன்னது நீ கேட்கல, நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் வாங்கி தர மாட்டேன். நீ எப்ப நான் சொல்றதை நீ கேட்கிறியோ அப்ப நான் உனக்கு வாங்கி தரேன். உலகத்திலே காணப்படுகிற ஒரு பெற்றோர் நாம இதை சொல்லுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் இங்க கேட்டுட்டு போயிட்டோன்றது அல்ல, உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப செவி கொடுக்கும் பொழுதுதான் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் செவி கொடுத்த பிறகு இந்த காரியத்தை இயேசு எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். யோவான் 10:3 வாசிங்க. யோவான் 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை அல்லேலூயா. இதை தான் வெளிப்படுத்தல் 3 இதுல, நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணும், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி அவன் வாசலை தட்டு கொண்டு இருக்கிறார். ஏதோ எனக்கு எங்க தட்டுறா? வாசல் எங்க? வீட்டு கதவையா? இருதயத்தை. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. வேற ஒன்றை அவர் கேட்கல. அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, வாசலை காக்கிறவன், இருதயத்தை காக்கிறவன் என்னவாய் மாறுறானா? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். அப்ப நான் வாசலை, இருதயத்தை நான் காப்பேனானால், இருதயத்திலே நான் அதை கர்த்தருடைய வார்த்தை நான் காத்துக் கொள்வேனானால் அவருடைய சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது. அப்ப ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, அப்போ நம்முடைய பேர் சொல்லி கூப்பிடும் போது அந்த சத்தம் யாருக்கு கேட்குது? உண்மையாய் செவி கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. அன்றைக்கு சாமுவேல் நித்திரை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சாமுவேலே என்று கூப்பிட்ட பொழுது அவனுடைய காதில் அவருடைய சத்தம் கேட்டது. யார் கூப்பிட்டது என்ற ஒரு அந்த தூக்கத்திலே அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம். போய் அவனுடைய ஊழியக்காரத்துல போய் கேட்கிறான், ஆண்டவர் நீங்க கூப்பிட்டீங்களா? ஏலி இடத்துல போய் கேட்கிறான், நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் கூப்பிடல 2 முறை சொல்லி 3ஆவது முறை ஏலி அதை உணர்ந்து கொண்டார். இல்ல, ஆண்டவர் தான் உன்னை கூப்பிடுறார். அப்ப இந்த சத்தத்தை நான் கேட்கிறதற்கு என் செவியை நான் கவனமாய், அவருடைய சத்தத்திற்கு நான் கவனமாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவைகளை நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லும் பொழுது நாம் போக வேண்டிய பாதையிலே நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப நான் கையிட்டு செய்யற வேலையிலே ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். இதற்கு ஒத்த வசனம் நீதிமொழிகள்ல நீங்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப யாருக்கு செவி கொடுக்கணுமா? பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள். அந்த வழியை அவர் சொன்ன பாதையிலே, அவர் சொன்ன வார்த்தையிலே நடக்கிறவர்கள் எப்படியா மாறுகிறார்களா?
பாக்கியவானாய் மாறுகிறார்கள், அவர்கள் நன்மை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள், அவர்கள் கிருபை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள், அவர்கள் கையிட்டு சேர வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதுதான் அந்த வசனத்தில் அதில் அர்த்தப்படுகிறது. அப்போ யோவான்ல 16வது வசனத்தை வாசிங்களேன். அந்த 3:10 வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஒரே மேய்ப்பன் வசனம் வாசிங்க. நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தோம், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றன்னா, என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள், அறியப்பட்டு இருக்கிறேன். அப்ப அவர் எப்படி எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இதைதான் ஆடுகளாய் நம்மை பார்க்கிறார். ஏனென்றால் ஆடுகளுக்கு அடுத்து திருப்பி ரிட்டர்ன் பதில் சொல்ல, நீ சொல்ற காரியம் தப்பு அப்படி சொல்லிட்டு வழி மாறி போறதற்கு இடம் இல்லை. அப்ப தேவன் நம்ம எப்படியே பார்க்கிறாரா? ஆடுகளாய் பார்க்கிறார், அல்லது பிள்ளைகளாய் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுறது ஆடுகளாய் பார்க்கறது என்னன்னா, அவர் ஆடுக்கு ஒரு குரல் கொடுத்த உடனே அந்த மந்தையில போகும்போது ஒரே வழியில, அதனால்தான் அந்த 16 வசனம் சொல்லுது, ஒரே என்ன சொல்லு, ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக. அப்போ ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகனா, அந்த ஒரு ஆடு பின்னாடி போகும்போது அந்த ஆட்டுக்கு பின்னாடி தான் எல்லா ஆடும் போகும். அந்த வார்த்தையிலே நான் தொடர்ந்து அதிலே நான் பயணிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படி நான் தொழுவத்தை விட்டு அல்லது அந்த மந்தையை விட்டு நான் வேற வழியில போவேனானால் இன்னொரு ஆபத்தில நான் சிக்கிக் கொள்கிறேன். அப்ப நான் ஆண்டவருடைய வார்த்தையில நான் கடந்து போகும் பொழுது நான் எந்த ஆபத்துகளும் எந்த சோதனைக்குள்ளும் நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நான் அந்த மந்தையிலே நான் காக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு இது நடக்கிறது. அடுத்தது 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம். நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உண்டாக செய்வார். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாகும்படி. இந்த காரியம் எதுக்கு கொடுக்கப்படுதா? நமக்கு நன்மை உண்டாகும்படிக்குதான். தீமை உண்டாகும்படிக்கு உனக்கு கட்டளை கொடுக்கவில்லை. தீமை உண்டாகும்படிக்கு என் வார்த்தைக்கு செவி கொடு என்று சொல்லவில்லை. தீமை உண்டாகும்படிக்கு நீ இந்த வழியில நட என்று சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். எப்போ? செவி கொடுத்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது. இந்த காரியத்தை நீங்கள் அது 10வது வசனத்தை 10வது அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்களா? அங்கே சொல்லப்படுகிறது, வாசிங்களா. யோவான் 10:5 வசனத்தை வாசிங்க. யோவான் 10:5 வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகுமா? அல்லேலூயா. மெய்ப்பன் யாரோ? மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்த ஆடு மெய்ப்பனுக்கு பின்னாலே மாத்திரம் தான் செல்லும். அது அந்நியருடைய வேறொரு குரல் கேட்டவன அந்த குரலுக்கு பின்னாய் போகிறது அல்ல. நமக்கும் ஒரு குரல் கேட்கிறது என்றால் நமக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை எனக்கு என்ன போதிக்கிறது என்பதை அந்த சத்தம் என் காதிலே தெளிவாய் கேட்கும். அப்படி இருக்கும்போதுதான் நாம அதுக்கு பின் செல்லாமல் தேவனுக்கு பின் செல்வோம். அவனை விட்டு ஓடி போகும் என்றார். அவனை விட்டு ஓடி போகுமா? அப்ப நாம எதை விட்டு ஓடி போறோம்? ஆண்டவரை விட்டு ஓடி போறோமா, இல்ல அந்நியனை விட்டு ஓடி போறோமா?
யோசித்து பாருங்க, நம்ம எதை விட்டு ஓடி போகிறோம்? நாம தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த காரியத்தை 28வது அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதே காரியத்தை தான் நம்ம அங்கே வாசித்தோம். இங்க தேவன் மறுபடியும் காரியத்தை எப்படி இப்ப இந்த இடத்துல எப்படி மாத்துறாருன்னா, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். அப்ப அவருடைய வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேற்றப்படுதுன்னா, நான் ஒரு முறை சொல்லிட்டேன், உன் பிதாக்களிடத்துல சொல்லிட்டேன், பிதாக்களுக்கு மாத்திரம் அல்ல, அது உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அப்ப எப்படி தங்கும், எப்படி நிற்கும் என்றால், அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். வேற எதுல இல்லை. அப்ப நன்மை உண்டாக அவர் கட்டளையிடுவார்னா அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம். உபாகமம் 15:10 வாசிங்களேன். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கைகளின் கிரியை எப்ப ஆசீர்வதிக்கப்படுகிறது? நான் தாராளமாய் கொடுக்கும் பொழுது. என்னுடைய இருதயத்துல என்ன வசனம் அதான் சொல்லுது, என்னுடைய இருதயத்துல விசனம். அது கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. கொடுத்துட்டோமே, இல்ல கொடுக்கணுமா, இல்ல நான் இதை செய்யணுமா, கொடுத்துட்ட பிறகு ஐயே இவனுக்கு கொடுத்துட்டோம், அதை வச்சிருந்து இப்படி இந்த இதுல செய்திருக்கலாமே. இல்ல, தேவன் கொடு என்று சொல்லும் பொழுது அதை கொடுக்கிறதற்கு தான் தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அதி நிமித்தமாக, அப்ப விசனப்பட்ட அதி நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியையிலும், பாருங்க இங்க கிரியையும் சொல்லப்படுகிறது, கையிட்டு செய்யும் எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. 2 காரியமும் இருக்கு. நம்ம செய்யற கையிட்டு செய்யற காரியமா இருக்கலாம், நம்ம பேசுகிற காரியமா இருக்கலாம், நம்ம சிந்திக்கிற காரியமா இருக்கலாம், நாம எல்லா காரியம் நடக்கிற காரியமா இருக்கலாம். அதுதான் உன் கிரியை. நம்ம சொல்லு நடக்கை செய்கை எல்லாவற்றையும். அப்ப கையிட்டு செய்யற வேலைகளை எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்ப ஆசீர்வதிப்பாரா? நான் மற்றவனுக்கு கொடுக்கும் பொழுது, என்னுடைய இருதயம் விசனப்படாமல் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை நீங்க இந்த காரியத்தை நீங்க நாம் விசனப்படாமல் கைகளில் தாராளமாய் கொடுக்கும் பொழுதுதான் என் கைகளின் பலன் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்ப இந்த காரியத்தை நீதிமொழிகள் 10:8 வாசிக்கிறேன். இருதயத்தில் ஞானம் உள்ளவன், அவ்வளவுதான், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் இந்த கட்டளைகளை நான் என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கட்டளை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நன்மை உண்டாகும்படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கட்டளை நான் கை கொள்ளுகிறேன். இந்த கட்டளை நான் கை கொள்வது என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. அதற்காக தான் இந்த கட்டளை நான் கை கொடு. அப்ப இருதயத்திலே ஞானம் உள்ளவன், அப்ப சிந்தனையிலே ஞானம் உள்ளவன் கூட சொல்லப்படலைங்க, இல்ல வேற எதிலே ஞானம் உள்ளவன் சொல்லப்படல. நம்முடைய இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை ஏற்றுக்கொள்கிறான்னா அதுக்கு தனக்கு உபயோகமாக அதை பயன்படுத்தி கொள்ளுகிறான். அதை நமக்கு தன்னுடைய வசமாக அதை பயன்படுத்தி கொள்ளுகிறபடினாலே தான் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. உபாகமம் 23:19 வசனத்தை வாசிங்க. சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. 20 வசனம். அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி சகோதரன் கையிலே வட்டி வாங்காய். உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடுத்த இது என்னதுன்னா, நான் சகோதரனிடத்திலே என்ன பண்ணக்கூடாதா, வட்டி வாங்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக ஒரு கொடுத்த பொருளையும் அல்லது கொடுத்த காரியத்தையும் அடுத்தது நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதை செய்துட்டேன், மனத்துல சஞ்சலம் வந்தாலும் சரி, அடுத்தது வேற காரியம் வந்தாலும் என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு
அதுக்கு அதுக்கு இன்னொரு காரியத்தை நிர்ணயிக்கணும். வட்டி வாங்கலைனாலும் இன்னொரு காரியத்தை, இதுக்கு நான் இவ்வளோ நாள் ஆச்சு, இதுக்கு வட்டி போட்டு கணக்கு போட்டுப்பார், நான் கொடுத்த கடனை நீ கொடுக்க முடியல, வட்டி கணக்கு போட்டுப்பார், அப்போ தெரியும் உனக்கு. இப்படி சொல்லிடுறோம். யார் இடத்துல சொல்கிறோம்? நமக்கு தெரியும் சகோதரனிடத்திலே தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லு, என் கைகளில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உன் அந்நியன் கையில் வட்டியை வாங்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வட்டிக்கு கொடுத்து தப்பு, அது சொல்லவில்லை. ஆனால் வேதம் எப்படி சொல்ற, நீ அங்க கூட வாங்கிட்டா கூட தெரியாது, ஆனால் உன் சகோதரனிடத்துல நீ வட்டி கேட்பது தவறு, அதை நீ செய்யாத. ஏன்னா நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. அப்போ நான் வட்டி வாங்காமல் நான் கொடுக்கறதுல இது என்ன, என் கைகளின் பலனை ஆசீர்வதிக்கிறது எதற்குன்னா, நான் மற்றவனுக்கு தாராளமாய் கொடுப்பதற்கும் நான் மற்றவனுக்கு உதவி செய்வதற்கு மாத்திரம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரம், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் அல்ல, நான் மற்றவனுக்கும் கொடுக்கிற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு மிகுதியாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு இதே தான் சொல்லுகிறேன். அந்த மீன்கள் அன்றைக்கு ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கடல்ல இருந்து அந்த மீன் எவ்வளோ கூட அன்றைக்கு பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்துல 2 படவு அமிலத்தக்கதான மீன்களை எடுத்தாங்க, அப்பவே எடுத்தாங்க. அவர் வந்துட்டு போய் 2021 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் மீன்கள் ஒரு நாளும் குறையல, ஒரு இடத்துலையும் குறையல, அது வாரிக்கொண்டே தான். ஏன்னா கடல் கொடுத்து கொண்டே தான் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த மீன்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கு. தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பிறருக்கு நான் கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் குறைவில்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு தான் உன் கையில் வேலையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்நியன் கையிலே வட்டி வாங்க வேணாம். இதை யாத்திராமம் 22:25 என்ன வாசிங்க? யாத்திராமம் 22:25 வாசிங்களா? ஆமென். இந்த காரியத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சிறுமைப்பட்டிருக்கிற ஜனத்துக்கு வட்டி வாங்காதன். இது யாத்திராமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை லேவியராமம் 25:36 வாசி. நான் 3 காரியத்தை 3 இடத்துல நமக்கு அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லேவியராமம் 25:36 கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து அவனும் நம்மோட பிழைக்கும்படிக்கு அதை செய்யணுமா? அல்லேலூயா. அவனும் என்னுடைய சகோதரன் தான், இவனும் என்னுடைய நண்பன் தான், இவனும் என்னுடைய காரியம் தான். நான் இவனிடத்துல அந்த என்ன சொல்றது, அந்த துக்கத்தையோ அந்த சஞ்சலத்தையோ வர வச்சு அவனிடத்துல நான் வாங்கி நான் சந்தோஷம் அடைவதல்ல. அவனிடத்துல வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. அப்போ நான் பிழைக்கும்படி தேவனை செய்திருக்கிறது எதற்கு? என் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது எதற்கு? என் சகோதரனிடத்திலேயோ நம் நண்பர்களிடத்தையோ அல்லது நம்மளோட இடத்திலேயோ நாம் தாராளமாய் கொடுப்பதற்கு, விசனமாய் அல்ல. அதுதான் குருந்தியில் வாசிப்பேன், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. இந்த காரியத்தை என்ன பண்ணிக்கிறோன்னா காணிக்கைகளுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிறோம். தாராளமாய் கொடுங்க, உதாரணமாய் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது காணிக்கையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அது காணிக்கைகள் இல்லை. உலகத்திலே நம்முடைய சகோதரன் இடத்துல நம்ம கண்கள் கண்ட அந்த காரியங்களில் நாம் செய்யுகிற பொழுது நான் தேவனிடத்துல அந்த கணக்கு பார்க்காம நான் செய்கிறதற்கு தான் அந்த வசனம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? 2 கொரிந்தியர் 7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன், அப்ப தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் என்றா, அப்ப இங்க காணிக்கையோ அல்லது தசம பாகமோ நமக்கு கொடுக்கப்பட்ட 10ல் 1 என்று நிர்ணயம் இருக்க, அப்ப நம்ம மனதில் நியமிச்சது எப்படி இல்ல? அதாவது இங்க இந்த வசனத்துக்கு நான் கேட்கிறேன், மனதில் நியமித்தபடினா 10ல் 1 தான். இப்போ நான் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல என் மனதில் 500 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு காரியம் வருதுன்னா அதுதான் மனதில் நியமித்தது. கரெக்டா? தசம பாகத்துக்கு காணிக்கைக்கு வரும்போது. ஆனால் இந்த காரியத்தை நீங்க இப்படி பாருங்க, நான் உதவி செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது என் மனசுல என்ன படுதோ அதை எடுத்து தாராளமாய் கொடுக்கிறது தான்
தேவன் பிரியப்படுகிறார். தேவனுக்கென்று வரும் பொழுது அவர் கட்டளை கொடுக்கிற 10% கொடுக்கணும். ஆனால் இங்க சொல்லப்படுகிறது, என் சகோதரனுக்கு நான் கொடுக்கும் பொழுது, நான் உதவி செய்யும் பொழுது, என் மனதிலே நியமித்தபடி நான் கொடுக்கும் பொழுது, அதை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது, அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தையும் காணிக்கை, இந்த வசனத்தை காணிக்கையும் அதையும் போட்டு மிங்கிள் பண்ணி ஒண்ணாக்கிடாதீங்க. இது காணிக்கை கொடுக்கல. அப்போ நான் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்றால், உன் சகோதரனுக்கு நீ அதை உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது தேவன் அதிலே பிரியம் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் கூட காணிக்கை குறித்து, விதவை காணிக்கை குறித்து பாஸ்டர் பேசினார். அவள் போட்ட 2 காசை தான் தேவன் அங்கீகரித்தார். ஏன்? தன் உள்ளதிலிருந்து எடுத்து கொடுத்தால் என்று சொல்லப்படுகிறது. உள்ளதிலிருந்து என்று சொல்லும் பொழுது என்னது? தன் ஜீவனுக்கென்று அல்லது தன்னுடைய நியமத்திற்கு. எனக்கு அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாது, ஆனா என் தேவன் என்னை போஷிப்பார் என்ற நியமனம், அந்த வார்த்தை, அந்த சிந்தனை அந்த விதவைக்குள்ள இருந்தபடினாலே அதை செலுத்தினால் நான் விசுவாசிக்கிறேன், அவள் மரிக்கும் தருவாய் வரையிலே அவள் ஒரு நாளும் பட்டினியா இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அது கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப பாருங்க, உபாகமம் 24:19 வாசிங்க. பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறுதியாய் வைத்து வந்தேயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு விட்டு விடுவாயாக. எங்க சொல்லப்படுகிறது? அன்றைக்கு வயல் சொல்லப்படுகிறது. ஒரு கதிர்களை அறுத்து அதெல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஏத்து வண்டிலையோ அல்லது மாட்டு வண்டிலையோ ஏத்திட்ட பிறகு ஒரு கட்டை அங்க விட்டுட்டுன்னா, மறந்து விட்டுட்டா கூட அதை திருப்பி போய் எடுக்காத. ஏன்னா அது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அந்த காரியம் கிடைக்க வேண்டும் என்று கொஞ்சம் திருத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது உதவும். அதை எடுக்காத. அப்ப இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும் என்றால், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வதற்கு, தாராளமாய் கொடுப்பதற்கு என்னுடைய மனம், என்னுடைய இருதயம் அதற்கு முன் வர வேண்டும். அப்ப என் கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதை திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கிறவனாய் மாறணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அந்த காரியம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. அந்த ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, அந்த ஒரு இடத்துல மட்டும் அல்ல, அந்த வசனத்துக்கு ஈடாக என்னென்ன அந்த வசனத்தை நான் அடைவதற்கு என்னென்னலாம் அந்த வார்த்தை சொல்லிதான் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கைகளின் பிரயாசம் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா பரதேசிக திக்கற்ற பிள்ளைகளுக்கு விடு. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்னா நீ உன் இருதயம் விசனப்படாமல் கொடு. கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ இதை செய். இப்படின்னு நமக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிதான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படியும் பொழுதுதான் என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிங்க. 20-22 வரைக்கும் வாசி. கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு நீ உன் திராட்சை பழங்களை ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வசனத்துல அதை சொல்லியிருக்காரு பாருங்க. திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு நீ எகிப்திலே அடிமையா. ஏன் அதை சொல்றாருன்னா, நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைப்பாயாக, ஆகையால் நீ இப்படி செய்யும்படி இது ஒரு கட்டளை. அல்லேலூயா. கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்றால், நான் எகிப்திலே அடிமைத்தனத்திலே அல்லது நான் இந்த தேவனை அறியாத பொழுது இருந்த அந்த நிலைமையிலே நான் எப்படி இருந்தேன், அறிந்த பிறகு என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி மாறி இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தையும் அதையும் நான் நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சேன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளையை நான் என்ன பண்றேன்? கை கொள்ளுறேனா இருக்கேன். இந்த காரியத்தை பாருங்க, யாத்திராமம் 23:11 என்ன சொல்லப்படுது பாருங்க. புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. இது கட்டளையா கொடுக்க பாப்பா. லேவியராகமம் 19:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு வசனத்திற்கு நான் 3 சாட்சிகளை நான் கொடுக்கிறேன், வேற ஒன்று இல்லை. லேவியராகமம் 19:10. தோட்டத்திலே நீ பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும்
அவைகள் எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்போ 3 உபாகமத்துல பார்த்தோம், யாத்ராமத்துல பார்த்தோம், லேவியராமத்துல பார்த்தோம். 3 இடத்திலேயும் தேவன் ஒரே காரியத்தை தான் சொல்லி இருக்கிறார், அதை கட்டளையிட்டிருக்கிறார். இதை நான் கீழ்ப்படியும் பொழுதுதான் என்ன நடக்கிறதுனா, சங்கீதம் 128:2 வாசிங்களேன். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். எப்ப சாப்பிடுவாய்? நான் அவர் சொன்ன இந்த காரியத்தை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இதை நான் விட்டு விடும் பொழுது கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் இத சொல்லுங்க, எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சொல்லுங்க, விசுவாசத்தால சொல்லுங்க. என்ன? ஏன்னா எனக்கு அந்த பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அப்போ இந்த காரியத்தை நீங்க எபிரேயர் 6:10 நீங்க வாசிப்பீர்களால அங்க ஆண்டவர் அதை தெளிவாய் சொல்லுகிறார். பவுல் எழுதுகிறதை பார்க்கலாம். எபிரேயர் 6:10 வாசிங்களேன். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் தேவன். அப்ப தேவன் யாரு? அவர் நல்லவர், அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அப்ப அநீதிக்கு ஆப்போசிட் என்ன? நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். எதுக்கு நீதி உள்ளவரா? நீ செய்த கிரியையோ, நீ செய்த பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததோ, நீ கீழ்ப்படிந்ததோ, அந்த வார்த்தைக்கு செய்து வருகிறதோ, வந்ததும் வரப்போகிறதும் பாருங்க. செய்து வருகிறதினாலும் என்னது? செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். அப்படின்னா நீ செய்துட்டே இருக்கிற காரியம், செய்து முடிச்ச காரியத்தை இது எல்லாம் மறக்கிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அந்த நீதி உள்ள தேவன் உன்னை நீதியோடு நடத்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். அது சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தில நான் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இப்ப வாசிங்க, உபாகமம் 1:11 வாசிங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படின்னா என்னது? இப்ப இருக்கிற காரியத்தை விட சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் விதவைகளுக்கும் தானம் செய்து அல்லது என் இருதயத்தில் சஞ்சலப்படாம நான் விசாரமாய் கொடுக்காமல் அதை உதாரத்துவமாய் தாராளமாய் கொடுக்கும் பொழுது, இது எல்லாம் நான் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றா 1000 மடங்கு அதிகமாகும்படி என்ன பண்றது? ஏங்க, நான் ஒன்றும் உங்களை யாரையும் திட்டல, தேவன் சொன்ன வார்த்தை தான் சொல்லிடுறேன். 1000 மடங்கு அதிகமாகும்படி. இப்ப குறைவா இருக்குதா? ஆண்டவர் சொல்றது அது அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே, பிதாக்களுக்கு சொல்லியபடியே இல்ல, வாசிக்கிற நாம் நமக்கு அதை சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள், அதாவது இப்போது நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லியபடி எங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்படி வாஸ்து பாருங்க. அந்த வார்த்தை தனக்கு பிரயோஜனமாய் அல்லது தனக்கு ஏற்ற விதமாய் அந்த வார்த்தையை நீங்க அதை புரட்டி போட சொல்லல. அந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாய் நான் வாசிக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்று சொல்லும் பொழுது அதை நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லிட்டு போறதில்லை. அந்த வார்த்தை எனக்கு சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக தான் முடியுது. அப்ப என்னை ஆசீர்வதிப்பாராக என்று நான் சொல்லி அந்த வார்த்தை நான் விசுவாச அறிக்கை நான் செய்யும் பொழுது நான் அதிலே ஆசீர்வாதமாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமாய் மாறின நீதிமொழிகள் 8:32 வாசிங்களேன். எனக்கு செவி கொடுங்கள், என் வழியை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடங்க. அதுல நடந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது?
ஆமென். கர்த்தர் இந்த காரியத்தை நாம் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை இந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்துவம் மாத்திரம் இல்லை, நான் வாசிக்கும் பொழுது அன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரா, அந்த வார்த்தையை நான் நினைவில் வைக்க வேண்டும். அந்த வார்த்தையை நான் அனுதினம் அதை நான் ஆண்டவர் இடத்துல சொல்லிடணும். ஆண்டவர் நீங்க இந்த வார்த்தை இடத்துல பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தை இடத்துல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவர் இடத்துல நினைவு கூட்டுங்க. அப்போதான் அந்த வார்த்தை என்னுடைய மனதிலே பதியும், அது ஆழமாய் நிற்கும். அப்ப நான் அதுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, என் கையிலும் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எப்ப அந்த ஆசீர்வாதம் வருகிறது, திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் வெட்டு விடும் பொழுது என் மனதிலே விசனமாய் கொடுக்காமல் அதை தாராளமாய் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதிலே நடக்கும் பொழுது இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.